இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். ஓகே, கேஸ்டிங்கு மாதிரியே தான் இது, ஆனால் கேஸ்டிங் கிடையாது, பாக்ஸிங் அன்பாக்சிங். ஓகேங்களா, பாக்ஸிங் அண்டு அன்பாக்சிங் அப்படின்னா ஒரு ஆட்டோ பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. வெறும் பாக்ஸிங் பதில் இது வந்து ஆட்டோ பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ப்ரிமிட்டிவ் டு ரேப்பர், ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ரேப்பராக மாற்றுறதுக்கு பேர் தான் பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. இதுவே பிரித்து எடுத்திங்கன்னா அது பேர் வந்து அன்பாக்சிங், இது வந்து ஆட்டோ பாக்ஸிங். ஓகே, அப்படின்னா என்னென்னா என்கிட்ட பைட்டுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, வேல்யூ இருக்குது, அதை நான் வந்து பைட்டுன்ற கிளாஸ் ஃபார்மேட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றினேன்னா அதுக்கு பேர் வந்து பாக்ஸிங் அன்பாக்சிங் சொல்லுவோம். கோட் லெவலில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கிரியேட் ஒன் கிளாஸ், ரைட் கிளிக் நியூ கிளாஸ், கிளாஸோட பேர் வந்து பாக்ஸிங்னு வச்சுப்போம். ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் மெத்தட் பேர் வந்து ஆட்டோ பாக்ஸிங். ஓகே, அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது, இது வந்து இன்டீஜர் பி ஈக்குவல் டு ஏன்னு மாற்றுறேன்னா இதுக்கு பேர் வந்து ஆட்டோ பாக்ஸிங். சிஸ் அவுட்டு வேல்யூ ஆஃப் a equal to plus a to quotesல value of b equal to plus b. ஓகேங்களா, இதான் வந்து ஆட்டோ பாக்ஸிங். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த பிக்கு இப்போ பிஹேவியர் கிடைக்கும். என்னென்ன பிஹேவியர் கிடைக்கும்னா யூ கேன் மேக் இட் அஸ் அ நல் கூட நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பி ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவே ஏ ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்தேன்னா எனக்கு பிரச்சனை வரும். ஏல வந்து உங்களால் என்ன ஸ்டோர் பண்ண முடியாதுன்னா நல் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா கன்வெர்ட் ஃப்ரம் நல் டு ஆட் காஸ்ட் இன்டீஜராக மாற்ற சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சேஞ்ச ஏ டு ஆப்ஜெக்ட், ஏன்றதை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா, ஏன்னா அது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதெல்லாம் நல்லுன்றதை ஸ்டோர் பண்ண முடியாது. நல்லுன்னா என்னென்னா நத்திங்னா என்னென்னா ஹீப் மெமரியில் எனக்கு வேல்யூவே ஸ்டோர் ஆகாது இல்லைங்களா, அதுதான் நம்ம நல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, ரன் பண்ணுறேன், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, இப்போ இதை டீபக் பண்ணி பார்ப்போம். ப்ராஜெக்ட் பண்ண ரைட் கிளிக் டீபக் ஜாவா அப்ளிகேஷன். ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கணும், பாயிண்ட் இருக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். F6 கொடுக்குறேன், பாக்ஸிங் உள்ள போகுது. ஸோ இங்கே பாருங்கள், ஏன்றது ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகுது, ஆனால் பீன்றது எனக்கு ஹீப்பில் ஸ்டோர் ஆகுது. ஸோ ஹீப்பில் ஸ்டோர் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஒரு பெர்மனண்ட் அட்ரஸ் கிடைக்குது. அந்த அட்ரஸ் கிடைக்கலனா அதுக்கு பேர் நல். புரிஞ்சுங்களா, நல்னா நத்திங் சொல்லுவோம், ஆனால் நத்திங்னா என்னென்னா இதுதான். எனக்கு அட்ரஸ் கிடைக்கலனா அது வந்து நம்ம நல்லுன்னு சொல்லுவோம். பப்ளிக் வாய்டு அன்பாக்சிங். அதாவது வைஸ் வர்சா, என்கிட்ட இன்டீஜர்னு ஒரு வேல்யூ இருக்குது, இதை இன்ட்டு கன்வெர்ட் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து அன்பாக்சிங். இந்த அப்படியே நம்ம எடுத்து காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிப்போம். இங்கிட்ட வந்துட்டு ஒரு சிஸ் அவுட் போட்டு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காண்டி ஸோ பாக்ஸிங் டாட்டு அன்பாக்சிங் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணுறேன், என்எஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஏன்னா இங்கே நான் சேவ் பண்ண மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் 10 வேல்யூவில் எதுவும் லாஸ் ஆகாது. கேஸ்டிங்கில் உங்களுக்கு வேல்யூஸ் லாஸ் ஆகும், ஆனால் பாக்ஸிங் அன்பாக்சிங்கில் உங்களுக்கு வேல்யூஸ் எதுவுமே லாஸ் ஆகாது. ஏன்னா அது கன்வெர்ட்டிங் ஃப்ரம் சேம் டேட்டா டைப் டு அனதர் டேட்டா டைப். அப்போ இங்கே எனக்கு கேஸ்டிங் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைட் இருக்கா, நான் இது வந்து லாங்குன்னு மாற்றுறேன். எஸ் ஐ கேன். அப்போ நீங்கள் ஒன்று எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும், இல்லை இம்ப்ளிசிட்டாக சொல்லணும். இதுதான் லாங்குன்னு மாற்றுறேன். புரிஞ்சுங்களா, ஸோ உங்களால் கேஸ்டிங்கும் ஆப்ஷன் இருக்குது, பாக்ஸிங் அன்பாக்சிங்கும் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து பாக்ஸிங் அன்பாக்சிங் பற்றி தான்.
புரிஞ்சுங்களா? ஓகே, இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.